ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் எலும்பு லேட் ஆயிட்டு இருந்தாலும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளெயினா ஒரு புலாவ் ரெடி பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். அதுலயும் பிரியாணி அரிசி வச்சு வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அரிசியும் எடுத்து வச்சுட்டு தேவையான இன்கிரீடியன்ஸும் ரெடி பண்ணியாச்சு. பேன்ல கொஞ்சமா நெய்யும் எண்ணெயும் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, நட்சத்திர சோம்பு, பச்சை மிளகாய், ரம்ப இலை, ஒரு ஸ்லைஸ் பண்ண பல்லாரியும் உள்ள சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுதேன். அது நல்லா வதங்கினதும் கொதிச்சிட்டு இருக்க தண்ணிய அரிசியை கனெக்ட் பண்ணி 1க்கு 2 தண்ணியா உள்ள சேர்த்து உப்பு சேர்த்து ஊற வச்சிருக்க அரிசியும் உள்ள சேர்த்து நல்லா வேக விடுறேன். நல்லா 3/4 வெந்த பிறகு அப்படியே தம்மிலையும் வச்சு குக் பண்ணி எடுத்துருதேன். ரம்ப இலையும் சேர்த்துருக்கிறதுனால புலாவின்னு கொஞ்சம் ஃபிளேவராகவே இருக்குது. இது கூட தொட்டுக்கிறதுக்கு சிக்கனை வச்சு கிரேவி வைக்க போறேன். 3 பல்லாரி, 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் சிக்கன் லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு வாங்கின சிக்கனை ஃபுல்லுமே லெக் பீஸாவே வாங்கிட்டேன். நல்லா மஞ்சள் போட்டு கழுகியும் எடுத்து வச்சிருக்கேன். ஓபன் பாட்ல தான் குக் பண்ண போறேன். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய், பல்லாரி நல்லா வதக்குதேன். அது கொஞ்சம் நல்லா பிரவுன் ஆன பிறகு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட சேர்த்து வதக்குதேன். சேம் மெத்தட்ல சிக்கனுக்கு பதிலா மட்டன் யூஸ் பண்ணி கூட நீங்க சுக்கா வைக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சேர்த்த தக்காளியும் நல்லா மசிஞ்ச பிறகு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை உள்ள சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குதேன். கொஞ்சம் மூடியும் வச்சு குக்காக விடுறேன். சிக்கன்ல சூடு ஏறினதுமே கொஞ்சம் தண்ணி விடும். அதுலயே சிக்கனும் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் புதினாவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்கேன். ஒரு 2 நிமிஷத்துல நல்லா தண்ணி ஊறி சிக்கனும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும். ஸோ கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் உள்ள சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக வச்சு எண்ணெய் பிரிய விடுறேன். நான் தண்ணி சேர்த்ததுக்கு பதிலா தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். புலாவுக்கு ஏத்த மாதிரி சிக்கன் சுக்காவும் ரெடி. நெக்ஸ்டா 10 மணி ஸ்நாக்ஸ். பிரெட் இருந்து கூடவே சாக்லேட்டும் இருந்து குட்டீஸ்க்கு ஃபேவரேட்டும் கூட இருந்த பிரெட்ல சாக்லேட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிரெட் ஸ்லைஸை கவர் பண்ணி பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு ரெடியா இருக்கிற பிரெட் பீசஸையும் வச்சு 2 சைடும் நல்லா மொறுன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்துருதேன். இது ஜெசிகாக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டுல இருக்கும்போது காஃபி டைம்க்கு கூட அவ அடிக்கடி ரெடி பண்ணுவா. உள்ள நல்ல சாக்லேட்டியா, வெளியில நல்ல கிறிஸ்பா டேஸ்டான 10 மணி ஸ்நாக்ஸும் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை மாவு, முட்டை, நாட்டு சக்கரை, கொஞ்சமா உப்பு, தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி சூடா இருக்க பேன்ல கொஞ்சமா எண்ணெயும் விட்டு பேட்டரையும் விட்டு 2 சைடும் குக் பண்ணி எடுத்துருதேன். நார்மலா சுகர் போட்ட கோதுமை தோசை தாங்க. குட்டீஸ்க்கு பேன் கேக்குன்னு சொல்லி கையில கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க. இப்ப பிள்ளைங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்நாக்ஸையும் லஞ்சையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் இருந்தா சாப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதனால அதையும் பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.